அண்ணாமலை எங்க முதல்வர் வேட்பாளர்ல வந்தாரு. அப்ப எடுக்கிறவனே தப்பா எடுக்கிறான்ல. ம். அண்ணாமலை என்ன தனி கட்சி வச்சு நிக்கவா போறாரு? அது என்டிஏ கூட்டணி ஃபார்ம் ஆக போகுது. சரி அப்படியே அண்ணாமலை தனியா வந்தா கூட, அவங்கள்ட்ட இருக்கிற 4, 6% வச்சுட்டு முதல்வர் ஆக முடியுமா? ஒரு இளைஞர் பேசுறாரு, சார் என் காலேஜ்ல எல்லாரும் விஜய் ரசிகர்கள் சார். ஆனா அரசியல்னு வந்து அண்ணாமலை நல்லா பேசுறாரு. அவருக்கு தான்றாங்க சார். இவங்க என்னன்னா அதிகாரிகள கைய அவுத்து விட்டுருவாங்க. அதிகாரிகள் கைய அவுத்து விட்டா, அவங்க வந்து ஜனங்கள பத்தி கவலையே பட மாட்டாங்க. வணக்கம் சார். வணக்கம். ஆ, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போய் அமித்ஷாவை சந்திச்சாரு. இதை குறித்து நிறைய சர்ச்சை பேச்சுகள் கூட்டணியை சேர போறாரு, பேசிட்டாங்க, தொகுதி இது அது வரைக்குமே பேசிட்டாங்க அப்படின்னு நிறைய சர்ச்சைகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. என்ன நடக்கிறது அதிமுக கட்சியில? எடப்பாடி பழனிசாமி தான் முக்கியமான தீர்மானகரமான சக்தி. ஆமா. அவர் வந்து 2022க்கு பிறகு பாஜகவோட கூட்டணி இல்லன்னு அறிவிச்சுட்டாரு. ம். 2026லும் கூட்டணி இல்லன்னு அறிவிச்சுட்டாரு. அவரு அதுக்கு பிறகு அதுல ரொம்ப உறுதியா இருந்தாரு. 2024 எலெக்ஷன்ல இதனாலேயே வந்து அதிமுக எம்பி சீட்டு ஜெயிக்க முடியாம போச்சு. அந்த நேரத்துல அ இந்த இதை நோக்கி நகர்த்துனதுல அண்ணாமலையுடைய பங்கு அதிகம். கூட்டணி உடையறதுக்கு. அதுக்கு பிறகு நடந்ததெல்லாம் அவங்க எல்லாருக்குமே தெரியும். ம். ஸ்ப்ளிட் ஆனதுனால அந்த கூட்டணி ஜெயிச்சது. அதே ஒண்ணா இருந்திருந்தாங்கன்னா ஒரு 15 சீட்டு ஜெயிச்சிருப்பாங்க. ஆனாலும் எடப்பாடி இழந்ததை கவலைப்படல. நாங்க வந்து இப்படி தான் இருப்போம் அப்படின்னு. சிறுபான்மை மக்களுக்கு அரணாக இருப்போம்னாரு. ஆனால் எடப்பாடி எதிர்பார்த்த அந்த கூட்டணி திமுக கூட்டணியிலேருந்து வருவாங்கன்னு எதிர்பார்த்தது யாருமே இவங்க நகரவே இல்ல. ம். காங்கிரஸோ, விசிகாவோ, இடதுசாரிகளோ சிபிஎம்மோ. என்ன ஆனாலும் நாங்க இவங்களோடயே இருப்போன்ற மாதிரி. இன்னொன்னு ஏதாவது பிரச்சனைனா கூட அதுக்கு முட்டு குடுக்குற வேலையும் பண்ணியிருந்தாங்க. ம். சிபிஎம் மாநாட்டிலே பெரிய பிரச்சனை ஆச்சு. நம்ம வந்து தொகுதி உடன்பாடு மட்டும்தான். இது என்ன இது? கூட்டணி கட்சி மாரி கூடயே இருக்கீங்க. ம். எல்லாத்துக்கும் ஆதரிச்சு பேசுறீங்கன்னு பாலகிருஷ்ணன் விட்டு வறுத்து எடுத்துட்டாங்க. அவரும் ஒத்துக்கிட்டாரு. ஆமா தப்பு தான் அப்படின்னு. சண்முகம் வந்தோனே அவர்கள் நிழலில் நாங்கள் இல்லை. போராட்டத்தில் மக்கள் போராட்டத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படி இப்படின்னு வசனம் பேசினாரு. ம். பிரகாஷ் காரட் வந்தாரு. பார்த்தாரு. அவரும் ஒண்ணும் இல்ல. பெருசா அது இல்ல. அமைதி கொடுத்துருக்கு. இன்னொன்னு சே சண்முகம் சில விஷயங்கள்ல டேரிங்கா அடிக்கிறாரு. இந்த இது டாஸ்மார்க் இதெல்லாம் கூட சொல்றாரு. ஆனால் போராட்டம் இப்ப நடுவுல கூட ஒரு ஆர்டிகல் வந்துச்சு. போராட்டம் பண்றதுனாலே திமுக பயப்படுதுன்னு ஸ்ட்ரைட்டாவே அடிச்சாரு. அடிக்கிறாரு. ஆனால் இந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் கிட்டத்தட்ட திமுக தலைவர்களா மாரி ஆயிட்டாங்க. ம். கனகராஜ், முத்தரசன். அருணன், முத்தரசன்ல இது சிபிஎம்ல சொல்றேன். சிபிஎம். கனகராஜ், அருணன் இந்த மாரி பேசுறவங்க எல்லாம் கிட்டத்தட்ட திமுகவுடைய இந்த லைஃப் ஸ்டைல்லே போயிட்டாங்க. ம். அதே மாரி முத்தரசன் சொல்லவே தேவையில்ல. ம். அவரு திமுககாரன் மாறி ரொம்ப வருஷம் ஆச்சு. ம். அப்போ இது யாரும் எதுவுமே இவருக்கு வரல அப்படின்றப்போ அவர் தடுமாறுறாரு. ம். தாவேக ஆரம்பிச்ச பிறகு தாவேகாவ இவங்கள விமர்சிக்கல. இவங்களும் தாவேகாவ விமர்சிக்கல. அப்ப எல்லாரும் என்ன எதிர்பார்த்தோம்னா, ஒரு கூட்டணி அமையறதுக்கு இருக்கிற கலை யதார்த்தத்தை விஜய் புரிந்து கொள்வார். அ அவர் ஆரம்பத்தில ரொம்ப பேர் ஆலோசகர்கள் அது இதுன்னு போட்டு ஒரு மாரி தான் போனாரு. ம். அப்போ இவங்க வந்து கலை யதார்த்தத்த புரிஞ்சுக்குவாங்க. அப்போ திமுகவை வீழ்த்த வேண்டும். அரசியல் எதிரியை வீழ்த்த வேண்டும். ஏன்னா, இங்க நடக்க போறது சட்டமன்ற தேர்தல் தான். அப்போ அதுக்காக அதிமுகவுடன் கைகோர்ப்பார்கள். அப்படிதான் எதிர்பார்த்தோம். ஏன்னா, நம்ம முதல்ல பேசுன மாரி அந்த அவங்கள்ட்ட அந்த உட்கட்டமைப்பு இல்ல. ம். இருக்கிற இன்னைக்கு இருக்கிற அனுபவம் இல்லாத ஒரு எல்லாமே புதுசா வந்த தலைவர்கள் தானே, இளம் தலைவர்கள். இவங்கள வச்சுக்கிட்டு அதிமுக போன்ற பெரிய கட்சி கூட கூட்டணி சேரும்பொழுது 234 தொகுதியில இவர்கள் ஒரு 60, 70 நிக்கும் பொழுது, மற்ற தொகுதிகள்ல அதிமுகவுக்காக இவர்கள் வேலை செய்யும் பொழுது, இவர்கள் நிற்கிற தொகுதியில அதிமுக கூட்டணி கட்சிகள் வேலை செய்யும் பொழுது, ஒரு பெரிய அனுபவம் கிடைக்கும். ம். பிளஸ் மற்ற காவல்துறை அணுகுறது, தேர்தல் அதிகாரிகளை அணுகுறது, தேர்தல் நடைமுறைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இவங்க அடுத்த கட்டத்துக்கு போவாங்க. ஒரு 50, 60 எம்எல்ஏ இவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எடுத்த உடனே அது ஒரு ஒன் ஸ்டெப் ஃபார்வர்டு. ம். நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தப்போ, அவர்களும் அ இல்லை. எந்த பதிலும் சொல்லல. சேர்ந்தால் பெருவெற்றி. ஆனா சேர மாட்டோம். இப்படிலாம் அதிசயமா வினோதமாலாம் சொல்லியிருந்தாங்க. ம். அங்கருந்து ஒருத்தர் வந்தாரு. அவரு எப்பவுமே பிஜேபிக்கு ஹெல்ப் பண்றவரு. ம். பிஜேபியுடைய பி டீம் அவரு. யாரு? பிரசாந்த் கிஷோர். அவர் கரெக்ட்டா பண்ணிட்டு போயிட்டாரா? இழுத்து வச்சு இவங்களும் அவங்களும் வச்சுட்டு சேர்ந்தா ஸ்வீப்பு. ஆனா அந்த எண்ணத்த தூக்கி குப்பை தொட்டில போடுங்க. ஏன்னா, ஸ்வீப்னா அந்த எண்ணத்த வந்து இன்னும் மெருகேத்தி, அத டெவலப் பண்ற வழி தான் பார்ப்பாங்க. அப்ப அவரு எவ்வளோ வருவாங்க? 8 டூ 10%. 8 டூ 10% அப்போ அந்த பார்ட்டி வந்து கஷ்டம். அப்ப அவங்க வந்து ஏடிஎம் கூட நகர்றது தான் கரெக்ட்டு. ஏடிஎம்கேக்கு என்ன நெருக்கடி இருக்குது? எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன நெருக்கடி இருக்கு? நீங்க இந்த கூட்டணி அமைக்கலன்னா, நம்ம வந்து என்டிஏ கூட்டணிக்கு போயே ஆகணும்னு அடுத்த கட்ட தலைவர்கள் விருப்பமா இருக்கு. ஏன்னா, ம். அவங்களுக்கு அதிமுகவ காப்பாற்றணும். ம்.
அப்போ கட்சி நீங்க முக்கியம். உங்க இது நடக்கலைன்னா நீங்க நாங்க சொல்றத கேட்கணுன்றாங்க. அப்போ இதுவும் எல்லாருக்கும் தெரியும். பிரசாந்த் கிஷோருக்கும் தெரியும். ஆனால் இவர்கள் தாவேகாவ வந்து இப்பலாம் சொல்ல முடியாது. டிசம்பர்ல சொல்லுவோம். பிப்ரவரில சொல்லுவோம். நான் காலம் அப்படிலாம் காத்துக்கிட்டு இருக்காது. ஆனா அதிமுக இப்ப இவரு எடப்பாடி அவர்களே கூட்டணிய நாங்க இப்ப சொல்ல முடியாது. ரொம்ப இயர்லியா கேட்கிறீங்க. இருங்க நான் அது நான் அப்புறம் வரேன். ம். அப்போ அது வந்து வெளியில பேசுற பேச்சுங்க. நாங்க சொல்றது உள் விவகாரங்கள். ம். அப்போ டிசம்பர்ல சொல்றேன், மார்ச்ல சொல்றேன். மார்ச்ல சொல்லி, பிப்ரவரில சொல்லி சேர்ந்து கீழ அணிகள் ஜெல் ஆவாது. ம். அப்போ அது ஒரு பிரச்சனை. இவங்க வந்து வர்றாங்களா, வரலையான்னு கூட தெரியல. ம். அப்போ எடப்பாடிக்கு நெருக்கடி வருது. நீங்க 2 இதுவுமே வர்ற மாரி தெரியல. நம்ம கட்சிய காப்பாத்தணும். ஆட்சிய பிடிக்கணும். இதே என்டிஏ கூட்டணி 2021ல 75 சீட்டு பிடிச்சது இது. 39% வாங்குனது. இன்னைக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. அப்போ இது எல்லாம் வரும்பொழுது என்டிஏ ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ நாங்க சொல்றத கேளுங்க. இல்லன்னா சிக்கலாகுன்றாங்க. இன்னும் ஒரு படி மேல போனா கட்சி உடையிற லெவலுக்குலாம் ஏன்னா நீங்க வரல, நீங்க தேவையில்லங்க. எங்களுக்கு அதிமுக காப்பாத்தணும். அப்படி போயிட்டாங்கன்னா, எடப்பாடிக்கு தலைமைக்கே சிக்கலாயிடும். ம். அப்போ இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஒரு எதார்த்த நடைமுறையை கையில எடுத்தாகணும். அப்போ நீங்க எந்த எடப்பாடி அவங்கள பார்க்க மாட்டேன், இது பண்ண மாட்டேன்னா, அந்த எடப்பாடி டெல்லிக்கு போறாருன்னா, தொகுதி பிரச்சனை, மீனவர் பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கா போய் பார்ப்பாரு? இல்ல. அப்ப என்டிஏ ஃபார்ம் ஆவறதுக்கான ஒரு முதல் ஒன் ஸ்டெப் ஃபார்வர்ட். அதுக்கு தானே போவாங்க. கண்டிப்பா. அதுதான் போனது. பார்த்து பேசியாச்சு. ஓகேங்க. ஓகேவா? ஓகே. கை குடுத்து நம்ம இப்போதைக்கு பூ வச்சிருக்கோம். அடுத்து நிச்சயதார்த்தம். அப்புறமா திருமணம். இப்போதைக்கு பூ வச்சிருக்காங்க. பூ வச்சிட்ட உடனே நிச்சயதார்த்தம்ன்றது நிச்சயதார்த்த நேரத்தில தான் சொல்லுவாங்க. ம். ஒரு பூ வச்சுட்டா பிறகு கூட, அந்த மாப்பிள்ளை எப்படி? அவரு வேலை செய்றாரா? அவன் சொன்னது கரெக்ட்டா? அதெல்லாம் விசாரிப்பாங்க. அந்த மாரி பூ வச்சிருக்காங்க. பூ வச்சது நிச்சயதார்த்தத்த நோக்கி தான் நகரும். திருமணத்தை நோக்கி தான் நகரும். வேற வழி இல்ல. ஏன்னா இந்த மாப்பிள்ளை வரமாட்டேன்ட்டாப்ல. அங்கேயும் ஒருவேள கடைசி நேரத்துல ம். நாங்க வரோம். கட் அ எங்களுக்கு குடுங்க அப்படின்னு சொன்னா, டப்புன்னு கழட்டி விட்டுருவாங்களா பாஜகவ? புதுக்கவிதை படம் பார்த்தீங்களா? பாத்துருங்க. அடிதடிலாம் வாங்கி ஓடி வருவாரு ரஜினி. ம். பார்த்தா அங்க தாலி கட்டின்னு இருப்பாங்க. ம். அப்படியே கை நீட்டி அப்படி நின்றுவாரு. அதான் நடக்கும். அந்த மாரிலாம் அரசியல் கிடையாதுங்க. அரசியல்ன்றது வேற. ஏதோ 2 பேர் பேசிட்டு உடனே பண்றது சில நேரம் நடக்கும். தேர்தல் நேரத்தில அறிகுறியில ஒரு கூட்டணி திடீர்னு இப்போ 96ல ஃபார்ம் ஆச்சு பாருங்க. காங்கிரஸ உடைச்சு டக்குன்னு வந்து 2 டக்குனு மாசத்துக்குள்ள எல்லாமே தலைகீழ ஆயிடுச்சு. ஆமா அந்த மேடம். மாரி சில சந்தர்ப்பங்கள் நடக்கும். ஆனா பெரும்பாலும் அப்படியே ஒரு பேச்சுவார்த்தை மேல் அணிகள்ட்ட தெரிஞ்சிரும். கீழ் அணிகளும் இவங்களோட தான் கூட்டணின்னு ஒரு ஜெல் ஆகும். இதெல்லாம் அப்படியே போகும். உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், எடப்பாடிக்கும் தெரியும், கேட்குற பத்திரிகையாளருக்கும் தெரியும். அதெல்லாம் இப்ப சொல்ல முடியுமா? இன்னும் 11 மாசம் இருக்குங்க அப்படின்ட்டும் போவாரு. ஆனா அவருக்கும் தெரியும், பத்திரிகையாளருக்கும் தெரியும். அத கேட்டா அடுத்த கேள்விக்கு போவாங்க. எவ்வளோ தொகுதிங்க? யார் முதலமைச்சர் இருப்பார்ன்னு. இதெல்லாம் சொல்ல எதுக்கு சொல்லணும்? அதனால அவரும் தட்டி கழிச்சுட்டு போவாரு. அதனால இது கிட்டத்தட்ட அதற்கான கூட்டம் தான். அதை நோக்கி நகர ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால இவர்கள் 2 அணி ஃபார்ம் ஆனதுனால இவர்கள் தனித்து விடப்பட்டிருக்கிறார்கள். ம். இவர்களுக்கு இன்னைக்கு கூட்டணின்றதுக்கு பெரிய நெருக்கடி. யாரும் வர்றதுக்கான வாய்ப்பு இல்ல. ஆனா சார், இந்த பாஜக மற்றும் அதிமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இருக்கும். எப்படி? எத வச்சு சொல்றீங்க? நீங்க பார்த்தீங்கன்னா 2019ல 50% 20%ன்னு ஒண்ணும் இல்லாம இருந்தது. ஃபர்ஸ்ட்டு ம். ஃபார்ம் ஆனவுடனே பார்லிமென்ட் எலக்ஷன் தோத்துட்டாங்க. அடுத்து சட்டமன்ற தேர்தல்ல பெருசா எதிர்பார்த்தாங்க எல்லாரும். இந்த 50% 20%னா பெரிய ஸ்வீப் வரும் டிஎம்கே. ஏன்னா, அப்போ வந்து ஸ்டாலின் ஃபர்ஸ்ட் டைம் 2018ல தலைவர் ஆகி முதல் தேர்தலை சந்திக்கிறாரு. அப்போ ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகப் போறாரு. எல்லார்கிட்டயும் மத்தியிலும் ஒரு பெரிய வரவேற்பு. அவங்க அவருடைய தேர்தல் அறிக்கையை எல்லாரையும் கேட்டு பண்ணாங்க. எல்லாருமே இந்த ஆட்சி வரணும், இந்த ஆட்சி ஒழியணும். தூத்துக்குடி துப்பாக்கி சூடு அது இது பிஜேபி கூட இருக்காங்க. சிஐஏ அது இதுன்னு எல்லார் கோவமும் மேல இருந்தது. நம்ம கூட நினைச்சோம் ஒரு 10 சீட்டு ஜெயிப்பாங்க. இவங்க 224 தொகுதி ஜெயிப்பாங்க. அந்த அளவுக்கு எல்லாம் எதிர்பார்த்தோம். என்ன நடந்துச்சு? இல்ல. 20லேருந்து 39% எங்க 45% குறைஞ்சிச்சு. 2வது இவங்க 77 75 சீட்டு இவங்க ஜெயிச்சாங்க. மீதி தான் இவங்க. மெஜாரிட்டி மட்டும் வந்துச்சு டிஎம்கேக்கு. அப்போ அந்த ஸ்வீப்ன்றது இல்ல. அவ்ளோ எதிர்பார்த்து ஸ்டாலின் தான் வரார் அப்படின்றது அவ்ளோ எதிர்பார்த்தோம். பெருசா இல்ல. அந்த கோவத்துல ஓட்டு போட்டாங்க. டிஎம்கே வரணும்னு போடல. இது வரக்கூடாதுன்னு ஓட்டு போட்டாங்க. ஆனாலும் ஒரு டீமு அந்த இது இரட்டை இலை அந்த இதுக்கான வாக்குகள் 75 தொகுதிகள அவங்களுக்கு பெற்றுக் குடுத்தது. ம். ஆச்சா? அதுல டிடிவி இல்லாதனால ஒரு 20 தொகுதி போச்சு. ம். அது இருந்திருந்தா பாஜக 95, 100 ஆயிருக்கும். இருந்ததுனாலயும் நெறைய ஆ? போணுச்சு. பாஜக கூட்டணியில இருந்ததுனாலே நெறைய சீட்டுகள் போணுச்சு அப்படின்ற மாரியான பேச்செல்லாம் இருக்கு. நீங்க இன்னொன்னு பாஜக இவங்க சேர்ந்து தான் 75 ஜெயிச்சாங்க. ம்.
புரியுதா? இல்ல சார். நான் என்ன கேட்கிறேன்னா இருங்க நான் முடிச்சிடுறேன். ஓகே, ஓகே. டிடிவி இல்லாதனால ஒரு 20 சீட்டு, அப்போ 100 சீட்டு. ம். நீங்க இவ்வளோ பெரிய கூட்டணி அமைச்சு மீதி சீட்டு. அப்போ ஏன் அன்னைக்கு அதிமுக வீழ்ந்ததுன்னா 10 வருஷம் ஆட்சி. ம். ஆட்சியின் மேல உள்ள கோவம் எல்லாம் சேர்ந்து. அதற்கு பிறகு இந்த இவ்வளோ பேர் எதிர்பார்த்து கல்வியாளர்கள், மருத்துவர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள் அவர்கள் இவர்கள் எல்லாம் பார்த்து தூக்கி நிறுத்தின இந்த ஆட்சி. இந்த 5 வருஷத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்த உடனே மின்கட்டண உயர்வு, அடுத்த வருஷம் உயர்வு, அடுத்த வருஷம் உயர்வு. 3 தடவ மின்கட்டணம் உயர்த்திட்டாங்க. இனியும் உயர்த்துவாங்க. சொத்து வரி உயர்வு. என்னென்ன வரிகள் இருக்குது அதுக்கு. நீ வரி கட்டினா உன் வீட்டுக்கு கடப்பாரையோட வரான். வீட்டு வாசல்ல குப்பைய கொட்டுறான். மருத்துவமனை பார்த்தீங்கன்னா, இவன் மோசம்ன்னு பார்த்தா இது இத விட மோசம்ன்ற மாரி இருக்கு. அவரு விஜயபாஸ்கர் இருந்தது எவ்வளோ தேவலன்ற மாரி இருக்குது. அம்மா உணவகம் இல்ல. பல பிரச்சனைகள் போக்குவரத்து இப்போ போலீஸ் பத்திரப்பதிவுத்துறை பார்த்தீங்கன்னா, இதாயிடுச்சு. எஃப்எஸ்ஐ இதுவும் அதிகமாயிடுச்சு. டாக்ஸும் அதிகமாயிடுச்சு. நீங்க போலீஸ் வந்து பொதுவா ஏடிஎம் கவர்மெண்ட்ல பொதுமக்கள ரொம்ப தொல்ல குடுக்க மாட்டாங்க. ம். ஆனா டிஎம் கவர்மெண்ட் எப்பலாம் வருதோ, அப்பலாம் நீங்க போக்குவரத்து போலீஸ் ஃபைனு புடிக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கும். நீங்க வேணா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு வரும்போதே எங்கள அவ்வளோ இது சார். அப்போ நீங்க எந்த வகையில இருந்து சாதாரண மக்கள்ட்ட இருந்து காச வாங்கலான்றது, இவங்க என்னன்னா அதிகாரிகள கைய அவுத்து விட்டுருவாங்க. ம். அதிகாரிகள் கைய அவுத்து விட்டா, அவங்க வந்து ஜனங்கள பத்தி கவலையே பட மாட்டாங்க. அவர்களும் இதாகணும், கவர்மெண்ட் கோட்டாவையும் நிரப்பணும்னு ஜனங்கள்ட்ட இருக்கிற பாக்கெட் மணி புடுங்குவாங்க. அவன் ஏதோ ஒரு குழந்தைக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து குடுக்கணும், இல்ல நீ குழந்தைக்கு ஒரு விஷயம் கேட்டிருக்கு. ஒரு ரூ. 2000 இருக்கு. நம்ம இத வாங்கிட்டு போலாம்னு நெனச்சுக்கிட்டு இருப்போம். இல்ல இந்த ஒரு வாரத்துக்கு இந்த செலவுக்கு வச்சுக்கலான்னு. பட்டுன்னு ஓடி வந்து கைய போட்டு, "என்ன ஹெல்மெட் என்ன?" "சார் போட்டிருக்கேன்." "பின்னாடி உட்காந்துட்டு போடலையே?" "சார் இல்ல சார் ஃப்ரெண்டு இப்ப தான் ஏறுனான். அதனால ரூ. 1000 குடு." போச்சா? ரூ. 2000ல ரூ. 1000 போனா அவன் எவ்வளோ வயிறு எரிஞ்சு போகும்? நீங்க போக்குவரத்து விதிமீறல்களை கண்டிப்பாக நடத்தணும், பிடிக்கணும், விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். வயலன்ஸுக்கு நீங்க ஃபைன் போடணும். அதுல ஒரு மொற இருக்கணும். ஏதோ வெரட்டி, வெரட்டி இதுவே ஒரு டார்கெட் வச்சு பண்றீங்கன்னா, ஒரு அரசுக்கு அது வேலை இல்ல. அரசு ஏம்பா இத பண்ணு. ஜனங்கள பயத்தோடயே வச்சிரு. அதே நேரம் நீங்க வந்து இந்த ரொம்ப அவங்க மேல சுமைய ஏத்தாதீங்கன்றணும். சுமைய ம். ஏத்துனா என்ன ஆகும்? இதே அதிகாரிகள் அப்படியே இருப்பாங்க. ஆனால் அந்த கோவம் எல்லாம் வாக்குகளா மாறும். அப்போ விஷயத்துக்கு வரேன். இந்த 5 வருஷத்துல இவங்க சம்பாரிச்ச கெட்ட பேர் அவ்வளோ. இந்த கோவம் இருக்குல்ல, எப்பவுமே ஒரு ஆட்சி மாற்றம் எதுல நடக்கும்னா, இவர்களுக்கான வாக்கு சதவீதம், இவர்களுக்கான வாக்கு சதவீதம் ஒரு பார்ட் இருந்தாலும், அந்த நேரத்துல பொதுவான ஆளு, "இந்த தடவ மாறணும்யா, சும்மா இது இது இருக்கக்கூடாதுய்யா, அடுத்த 5 வருஷம் வந்தா நல்லா இருக்காதுய்யா" அப்படின்னு எண்றாங்கல்ல, நினைக்கிறாங்கல்ல, அந்த வாக்குகள் தான் ஒரு 10%, 15% அப்படி மாறும். ம். அதை தான் அலைன்னு சொல்லுவோம். அத தான் உளவியல் ரீதியாக ஒரு கட்சி உருவாக்கணும். அத உருவாக்காம இருக்கிறதுக்கு இந்த சைடு போராடுவாங்க. இன்னைக்கு கூட ஒரு இது வந்திருக்கு பாருங்க. முதல்வர் வேட்பாளர் யாருன்னா, ஸ்டாலின் பயங்கரமா, ஸ்டாலின், அடுத்து இவரு விஜய், உதயநிதி, அடுத்து இவரு அ அப்படின்னு ஸ்டாலின், விஜய், எடப்பாடி, அண்ணாமலை. அண்ணாமலைன்னு. அப்போ இந்த மாரி அண்ணாமலை எங்க முதல்வர் வேட்பாளர்ல வந்தாரு. அப்ப எடுக்கிறவனே தப்பா எடுக்குறான்ல. ம். அண்ணாமலை என்ன தனி கட்சி வச்சு நிக்கவா போறாரு? அது என்டிஏ கூட்டணி ஃபார்ம் ஆக போகுது. சரி அப்படியே அண்ணாமலை தனியா வந்தா கூட, அவங்கள்ட்ட இருக்கிற 4, 6% வச்சுட்டு முதல்வர் ஆக முடியுமா? அப்ப முடியாது. முதல்வர் வேட்பாளர்ன்னு நீ அத ஏன் கொண்டு வந்து வைக்கிற? விஜய்க்கு வைக்கணும்னா நியாயம் இருக்குது. அப்போ இந்த மாதிரி நரேட்டிவ்ஸ் இது எல்லாமே வரும். அதை இவர்கள் செய்வார்கள். இந்த சைடு அதுக்கு பதிலடியா வரும். இது எல்லாத்தையும் மக்கள் சீர்தூக்கி பார்ப்பாங்க. இன்னொன்னு சொல்றேன். விஜய் ஒரு கணிசமான வாக்குகளை பிரிப்பார். ம். அப்ப எங்க கணிசமான வாக்குகள் பிரியுதோ, போட்டி அதிகமாகுதோ, அப்போ 100 ஓட்டு இருக்கு. உங்களுக்கு இவங்கள்ட்ட ஒரு 40 ஓட்டு இருக்கு. இவங்கள்ட்ட ஒரு 35 ஓட்டு இருக்கு. விஜய்க்கு ஒரு 20 ஓட்டு வருது அப்படின்னா, இந்த 40 ஓட்டு பிரச்சாரம், இந்த கோவம்லாம் வந்து இந்த தடவ வேணாடா. நம்ம கொஞ்சம் மாத்தி போடுவோம்னு விஜய்க்கு ஒரு 2% போடுறாங்கன்னு வச்சுக்கங்க. 20 ஆயிடுது. ம். அப்ப இங்க 40, 38 ஆயிடும். ஒரு 5% இங்க போடலான்னா 35, 40 ஆயிடும். ம். அப்ப லாஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ன்னு 40 ஜெயிச்சிரும். ம். இது நடக்கும். அப்போ விஜய் இந்த தோல்விக்கும் காரணமா இருப்பாரு. இப்ப ம். சிறுபான்மை மக்கள் திமுகவுக்கு வேணாயா, நம்மளுக்கு என்ன இது பண்ணாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. மாற்றுன்னு பார்த்தா அதிமுக போட மாட்டாங்க. ம். பிஜேபி கூட நிற்கிறாங்க அப்படின்னு. அப்போ இருக்கவே இருக்காரு. லுங்கி கட்டு வந்து தொழுது கஞ்சிலாம் குடிச்சாரு. அவருக்கு போடலாம். பெண்கள் இந்த மாதிரி டாஸ்மாக் கடையை திறந்து வச்சு ரூ. 1000 குடுக்குறாங்க. அந்த ரூ. 1000 வந்த உடனே அவன் செல்போன்ல ஃபைன் மாத்தி போட்டுறலாம். எடுத்துட்டு போய் இது பண்றான். ஃபைன் போட்டுடுறான். ரூ. 1000 குடுத்துட்டு ரூ. 4000 கரண்ட் பில் வருது. இப்படி எல்லாம். இந்த கோவம் எல்லாம் இன்னைக்கு ரூ. 100 எடுத்துட்டு போனா அவ்வளோ பொருள் வாங்கிட்டு வருவான். இன்னைக்கு ரூ. 100 எடுத்துட்டு போனா கையில உளுந்து வாங்கிட்டு வரான். பெட்ரோல் என்னையா இது கவர்மெண்ட்? எல்லாமே ஏறி இந்த கிடக்குது. கோவம் எல்லாம் பெண்களுக்கு தான் அதிகமா தெரியும். நம்ம கூட ம். தெரியாது.
அப்போ அந்த பெண்கள் விஜய்க்கு போடலாம் அப்படின்னு கொஞ்சம் பேர், இல்ல விஜய்க்கு போட்டா வேஸ்ட்டா போகும். இவங்களுக்கு போடலாம். அதிமுகவுக்கு போடுவோம். வந்தா தான் மாறும். அப்படின்னா, இங்க கொஞ்சம், அங்க கொஞ்சம்னு மாறும். இதுல எவ்வளோ மாறுதுன்றத பொறுத்து விஜய்க்கு பர்சன்டேஜ் ஏறும், இறங்கும். இளைஞர்கள் அதிகமா விஜய்க்கு தான் போடுவேன் அப்படின்னு ஒரு செட்டு போடும். ஏம்பா நான் விஜயை ரசிப்பேன்பா. ஆனா அவரு என்ன ஆட்சிக்கெல்லாம் வர முடியாதுப்பா. ஆட்சிக்கு வந்தா கூட அங்க என்ன இருக்குது? அதனால இவங்க தான் அடுத்து ஆட்சிக்கு வரப்போறாங்க. இவங்களுக்கு போடு. அண்ணாமலை நல்லா பேசுறாரு. இப்படி குத்துறவன் இருக்கிறான். எம்ஜிஆருக்கு அதான் நடந்தது. எம்ஜிஆர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் சண்டை. ஆனா எங்க தலைவன் கலைஞர் தான். அவருக்கு தான் போடுவேன்னு அந்த காலத்துல போட்டாங்க. அரசியல் வேறு, சினிமா வேறுன்னு சினிமா அவங்களுக்கு வேறு. தெரியும். இன்னைக்கும் அது இருக்குது. பல இடங்கள்ல நேத்து ஒரு இளைஞர் பேசுறாரு, "சார் என் காலேஜ்ல எல்லாரும் விஜய் ரசிகர்கள் சார். ஆனா அரசியல்னு வந்தா அண்ணாமலை நல்லா பேசுறாரு. அவருக்கு தான்றாங்க சார்." தெரியுதா அந்த ஸ்பிளிட்டு? ம். அப்ப நீங்க அதத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். நீங்க என்ன கொண்டு போய் சேர்க்குறீங்க? நீங்க உங்க ரசிகர்கள வாக்காளர்களா மாத்துற கமல் சொன்னார்ல. ம். ரசிகர்கள் எல்லாம் வாக்காளர்களாக இல்லன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் 8 வருஷம் அதுக்கு. ம். பார்ட் டைம் அரசியல்வாதி. அப்போ உங்களுக்கு நீங்களா புரிஞ்சுக்கணுமா? இல்ல நீங்களும் கமல் மாரி பட்டு தெரிஞ்சுக்கணுமா? அது ஒண்ணு இருக்குல்ல. அதனால இந்த மாதிரி விஷயங்கள்னால தான் அவர்களுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குன்னு நான் சொல்றேன். இன்னைக்கு நிலைமையில. இன்னும் போக போக பிரச்சார களங்கள், கூட்டணிகள், இன்னும் வேற சில விஷயங்கள் இதெல்லாம் வரும்பொழுது, எப்படி வரும்ன்றத அப்போ இத வச்சு தான் நம்ம தீர்மானிக்க முடியும். நம்ம விருப்பத்தின் பேர்ல எதையுமே சொல்ல முடியாது. இன்று செங்கோட்டையன் அவர்கள் வந்து டெல்லிக்கு போயிருக்காரு. அமித்ஷா அவர்களையோ இல்ல பாஜகல இல்ல சிலவரை வந்து சந்திக்க போயிருக்காரு. அப்படின்ற மாரியான பேச்சு போயிட்டு இருக்கு. இத பத்தி எடப்பாடியார் பழனிசாமி அவர்கிட்ட கேட்டபொழுதும் எனக்கு தெரியல அப்படின்ற மாரியான விஷயங்கள சொல்லியிருக்காரு. ஏன் ஒரு 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 கம்யூனிகேஷனே இல்லையா? செங்கோட்டையனுக்கும், எடப்பாடிக்கும். அப்ப இன்னும் அந்த பிரச்சனை தொடர்ந்துகிட்டே இருக்கா? நானு ஒரு கட்டுரை கூட எழுதியிருந்தேன். இன்னொரு ஓபிஎஸ்ஸா ம். செங்கோட்டையன் அப்படின்னு. ஓபிஎஸ் இதே மாரி பண்ணி தான் அழிஞ்சு போனாரு. ம். நீங்க ஒரு பெருசா ஒரு இயக்கம் இருக்குது. இப்ப எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட வர முடியாது. ம். நான் வந்து சேரவே மாட்டேன் அப்படின்னா, "அண்ணே தாவேகா வரல, இவங்க வரல. நீங்க யோசிங்க." அப்படின்னு ஒரு டீமே எடப்பாடியை நிர்பந்திக்கிறாங்க. புஷ் பண்ணுவாங்க. புஷ் பண்றாங்க. அப்போ அவர் மாறும்போது, அது அப்படியே அந்த டீமே அப்படியே இருக்குது. இப்ப அவங்க யாருக்கும் பிரச்சனை இல்ல. இவரு ஒரு தனி ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. ஏதோ ஒரு பிரச்சனை. அந்தியூர் தொகுதியில ஏதோ ஒரு மதிக்கல அதுன்னு. அத வந்து அப்புறம் பேசி தீர்த்துட்டாங்க. கேசி கருப்பண்ணனே பேசிட்டாரு. ஏதோ இதாயிடுச்சு. அதற்கு பிறகும் உங்களை பாஜக பயன்படுத்த விரும்புதுன்னா, இப்ப நான் தனியா டெல்லிக்கு போறேன்னா, கட்சி தலைமைய மீறி, கட்சி தலைமைக்கு சொல்லாம போறீங்கன்னு எனக்கு தெரியாதுங்க அப்படின்ட்டு போறாரு ம். எடப்பாடி. அப்போ நீங்க திரும்பவும் கட்சிக்குள்ள பிரச்சனை இருக்குதுன்னு ஒண்ணு உருவாக்குறீங்களா? ம். இது மைனஸ் ஆக்கும். இத மீடியா கையில எடுத்தும் பேசுது. அதுதான் முக்கியமான அததான் விஷயமா இருக்கு. சொல்றேன். அந்த மாரி நீங்க ஒரு கருத்த உருவாக்குறதுக்கு நீங்க காரணமா இருந்தால், அது கட்சியை பலவீனப்படுத்துமா? ம். இந்த வேலைய தான் ஓபிஎஸ் பண்ணியிருந்தாரா? ஆமா. ஒண்ணும் இல்லாம போனாரா? இப்ப இவரும் ஒண்ணும் இல்லாம போவாரு. ம். ஒண்ணு இப்படி. இல்லையா? ஆ இந்த விஷயத்துல ஒரு ஒற்றுமை ஏற்படணும். நீங்க சேர்ந்துட்டாங்க. என்டிஏ ஃபார்ம் ஆயிடுச்சு. நீங்க கொஞ்சம் இனிமேல் கரெக்ட்டா அனுசரிச்சு போங்க. ஜெயிக்கிற வழிய நம்ம பார்ப்போம். அப்படின்னு கூப்பிட்டு சொல்றதுக்கும் ஒரு வேளை அழைத்திருக்கலாம். அப்படின்னும் சொல்றாங்க. ம். ஆனா நான் சொல்றேன், அவங்க என்ன உங்க மேலிடமா அது? இல்ல. பாஜக. உன் கட்சி பிரச்சனை நீ தான் தீர்த்துக்கணும். இந்த மாரி கொண்டு போய் இந்த அப்பம் கதை தெரியுமா? தெரியாது சார். அப்பம் வந்து 2ஆ பிரிச்சுக்கணும்னு குரங்குக்குள்ள சண்டை வரும். ம். இது பூனைங்களுக்குள்ள சண்டை வரும். குரங்கு கையில கொண்டு போய் குடுக்கும். 2 தனியா பிரிச்சு குடுன்னு. உடனே குரங்கு என்ன பண்ணும்? இது வெயிட் இறங்குற மாரி இருக்குதுன்ட்டு ஒரு கடி கடிச்சுட்டு வைக்கும். இந்த சைடு இறங்கும். இத எடுத்து ஒரு கடி கடிச்சுட்டு வைக்கும். இப்படியே கடிச்சு குரங்கு எல்லாத்தையும் சாப்பிட்ரும். ம். குரங்கு கையில அப்பம்ன்னு சொல்லுவாங்கல்ல, அதான் ம். இந்த கதை. லாஸ்ட்ல இந்த பஞ்சாயத்துக்கு போனவங்க ஒண்ணுமே கிடைக்காம ஒண்ணுமே போயிடும். கிடைக்காம போகும். இந்த கதை தான் நீ உன் பஞ்சாயத்த கொண்டு போய் நீ பிஜேபி கிட்ட குடுத்தன்னா, ம். இதான் நடக்கும். இந்த வேலைய தான் 2017ல அனுமதிச்சாங்க. அதோடைய ம். பலன அனுபவிச்சாங்க. மறுபடியும் அந்த வேலைய பண்ணுனா, மறுபடியும் அத அனுபவிப்பாங்க. நிச்சயம் சார். இது தொடர்ந்து இன்னும் அரசியல்ல என்னென்ன முன்னேற்றங்கள் நடக்க போகுதுன்னு பார்த்துட்டு தான் இருக்க போறோம். நம்ம பேசிக்கிட்டே தான் இருக்க போறோம். நன்றி சார். நன்றி.